ஒரே ஒரு இன்டர்வியூக்கு பயந்து சவுக்கு சங்கர் மீது 17 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். யூடியூப்ங்கிறத வந்துட்டோ இல்லை மீடியாங்கிறதோ வந்துட்டு இன்னைக்கு பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த கணக்கில் நேற்று ஏன் குண்டாஸ் போட்டிருக்காங்கிறத நம்ம சொல்லணும். மொத்தம் அந்த இன்டர்வியூ சம்மந்தமாக மொத்தம் 17 வழக்கு போட்டிருக்காங்க. ஒரே கேஸுக்கு ஒரே கண்டென்ட்டு. வீடியோ 30/4/2024 அந்த போலீஸ்க்கு எதிராக பேச சொல்லக்கூடிய வீடியோ வச்சு 17 வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் பதியப்பட்டிருந்தது. கரெக்டாக கோயம்புத்தூரில் போன 26/7/2024 ஜாமீன் கிடைச்ச உடனே எங்கே இவர் வெளியே வந்துடுவாரோங்கிற அவசரத்தில் எல்லா கேஸ்லையும் அவசரமாக அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை எதிர்த்து சவுக்கு சங்கருடைய தாயார் வந்துட்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக நடத்தணும்னு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதை 3 வாரங்கள் ஒத்தி வைக்கப்பட்டதுனால திருப்பி அவர்களுடைய தாயாருடைய ஏற்பாட்டின் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு தாக்கல் செய்து நம்பராக இருக்குது. இன்றைக்கி வர வேண்டியது நாளைக்கு வருது. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு வந்துச்சுன்னா எல்லா கேஸும் கிளப் ஆகிடுச்சுன்னா இவரை மாநிலம் முழுவதும் கூட்டிகிட்டு போக முடியாது. புது கேஸில் போட்டு அவரை டார்ச்சர் பண்ணுறதுக்கோ துன்புறுத்தல் பண்ணுறதுக்கோ முடியாதுங்கிறதுனால அவசரமாக இந்த வழக்குகளில் அரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தாங்க. இதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வெரி கிளியர். சென்னை உயர்நீதிமன்றம் போன முறை குண்டாஸ் எதிர்த்து நம்ம தாக்கல் செஞ்ச வழக்கில் கோயம்புத்தூர் பிரிசன்லேருந்து இவரை சென்னை புழல் சிறைக்கு மாற்றணும்னு குறிப்பிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை மீறுகின்ற வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு ஹைகோர்ட்டோட உத்தரவு இருக்கும்போதே சென்னை புழல்லிருந்து மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பியூர்லி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.